உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கூகுள் குரோம் ப்ரௌசரை பயன்படுத்த பாருங்கள். உங்கள் ப்ரௌசரில் மேலே இருக்க இந்த அட்ரஸ் பாரில் இந்த வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணதும் வாழ்வியல் திறன் பயிற்சிக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இப்போது வெப்சைட்குள்ளே லாகின் பண்ண வலதுபுறமாக இருக்க இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க எம்எஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் பண்ணதோ நம்மளுடைய பயிற்சி ஓப்பன் ஆகிடும். பயிற்சி ஆரம்பிக்க வலதுபுறமாக இருக்கக்கூடிய ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கோர்ஸ் ஸ்டார்ட் ஆனதும் நம்மளுடைய வாழ்வியல் திறன்களை மதிப்பிடுவதற்காக ஒரு 40 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் கவனமாக படித்து நேர்மையாக பதிலளிக்க வேண்டியது மிக அவசியம். எல்லா கேள்விகளுக்கும் நேர்மையாக பதிலளித்ததுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு செயல்பாடு முடித்ததுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய இந்த கம்ப்ளீட் பட்டனை கிளிக் பண்ணுறது மிகவும் அவசியம். இப்போ நம்ம வாழ்வியல் திறன் பயிற்சிக்கு போகலாமா? பயிற்சிக்கு போகிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஆரோ கீயை கிளிக் பண்ணலாம், அல்லது மேலே இடதுபுறமாக இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த பயிற்சிக்கு வேணாலும் போகலாம். பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த ஃபுல் ஸ்க்ரீன் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் பயிற்சியை ஃபுல் ஸ்க்ரீனில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயிற்சி எடுக்க ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒவ்வொரு பயிற்சியிலையும் மொத்தம் 4 பகுதிகள் இருக்கும். முதல் பகுதி காணொளி. ஒவ்வொரு பயிற்சியையும் எடுக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் எழுத்து வடிவிலையும் படித்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை ஆடியோவாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம காணொலியை பார்ப்போம். பயிற்சியுடைய அடுத்த பகுதி தேவையான பொருட்கள். இங்கே இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கும். பயிற்சியுடைய அடுத்த பகுதி தான் செயல்பாடு 1. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படித்து நம்ம இந்த செயல்பாடு செய்யலாம். வாங்க. செயல்பாடு 1 முடித்ததும் அடுத்து செயல்பாடு 2. இந்த 2 செயல்பாடுகளை முடித்ததுக்கப்புறமா கடைசியாக சற்றே சிந்திப்போம பகுதி இருக்கும். இங்கே நம்ம என்ன வாழ்வியல் திறன் படித்தோமோ அதை பற்றின ஒரு சம்மரி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஒரு பயிற்சி முடிச்சிட்டோம். நான் முன்னே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பயிற்சி முடித்ததுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய இந்த கம்ப்ளீட் பட்டனை கிளிக் பண்ணுறது மிகவும் அவசியம். நம்ம ஒரு பயிற்சி முடித்ததும் அந்த பயிற்சிக்கான பிரதிபலிப்பு கேள்விகளுக்கு பதிலளிக்கணும். பயிற்சியோட முடிவில் கீழே இருக்கக்கூடிய இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பிரதிபலிப்பு கேள்விகள் வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய கேள்விகளை கவனமாக படித்து அதற்கு பதிலளிக்கணும். பதில்களை பதிவு பண்ணதுக்கப்புறம் இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் முன்னே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பயிற்சிக்கு அப்புறமும் கீழே இருக்கக்கூடிய இந்த கம்ப்ளீட் பட்டனை கிளிக் பண்ணுறது ரொம்ப அவசியம்.